The population survey in 2011 said only 73,000 people are supposed to be speaking. Sir, when that's the data, why should the taxpayers' money be wasted because of your RSS ideologies? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது உடனுக்குடன் மேலும் 6 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது என மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அப்போது திமுக எம்பி தயாநிதி மாறன் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பது குறித்து பேசினார். அதாவது பேச்சு வழக்கில் கூட இல்லாத மொழிக்கு மக்களின் வரி பணத்தை ஏன் வீணடிக்கின்றீர்கள் என கேட்டார். தயாநிதி மாறனுக்கு ஓம் பிர்லா காட்டமாக பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தமிழ் உள்ளிட்ட 10 மொழிகளில் உறுப்பினர்களின் பேச்சுக்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. கூடுதலாக உருது, மணிப்புரி, போடோ, டோக்ரி, சமஸ்கிருதம் மற்றும் மைத்திலி ஆகிய மொழிகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்கள் உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையில் அறிவித்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக எம்பி தயாநிதி மாறன் எதற்காக சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதோடு சமஸ்கிருத மொழியை 73,000 பேர் தான் பேசக்கூடும் என 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்செக்ஸ் சொல்கிறது. அந்த மொழியில் மொழிபெயர்ப்பது மக்கள் பணத்தை வீணடிப்பதாகும் என தயாநிதி மாறன் விமர்சனம் செய்தார். RSS சித்தாந்தத்திற்காக எதற்காக வரி பணத்தை வீணடிக்கிறீர்கள் எனவும் மாறன் வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா சமஸ்கிருதம் இந்தியாவின் மூலமொழி என குறிப்பிட்டார். நாட்டின் 22 மொழிகளில் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களை மொழிபெயர்க்க உள்ளோம். உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பதால் என்ன பிரச்சனை என சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையில் தயாநிதி மாறனிடம் காட்டமாக கேள்வியை முன்வைத்தார். आपको संस्कृत की क्यों आपत्ति हुई? आपको संस्कृत भाषा की क्यों आपत्ति हुई? आपको हिंदी में आपत्ति हो, आपको संस्कृत में भाषा हो? भारत में 22 भाषाएं हैं जो संसद में मान्यता प्राप्त है और 22 भाषाओं में होगी, संस्कृत में भी होगी और हिंदी में भी होगी. கன்னடம், மலையாளம், மராத்தி, தமிழ், பஞ்சாபி, தெலுங்கு, ஒடியா மற்றும் அசாமிஸ் மொழிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் பேசுவது மொழிபெயர்க்கப்படுகிறது. மேலும் 6 மொழிகளில் உடனுக்குடன் மொழிபெயர்க்கும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக மொழிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சு மொழிபெயர்க்கப்படுவது நமது நாட்டில்தான் என ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்தார்.